இன்னைக்கு நம்ம பனிமய மாதா திருவிழா 444வது ஆண்டு இப்போ திருவிழா இன்னைக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கி உள்ளது. இன்னைக்கு எல்லாரும் மக்கள் கூடி மக்கள் மாதாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த முதல் நாளை இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. மாதாவுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், ஆனால் எல்லாருக்கும் நல்ல செழிப்பான இதை கொடுக்கணும் மாதா. அதுக்கு எல்லாத்தையும் வேண்டிக் கொள்கிறோம். ஒன்ஸ் மோர் இப்போதான் எல்லாத்துக்கும் வந்து தொடங்கியிருக்காங்க. இப்பதான் கொடியேற்றம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 10 நாள் நல்லா சிறப்பாக இதாக இருக்கும். நன்றி. நாங்கள் திரேஸ்புரத்துலேருந்து வந்திருக்கோம். 10 நாளுமே எங்களுக்கு திருவிழா தான். பனிமய மாதா பார்க்கலன்னா எங்களுக்கு தூக்கமே வராது. விடிய தேர 4 மணிக்கு ஒரு ஆள் தட்டி விட்ட மாதிரி நாங்கள் எந்திரிச்சிருவோம். 10 நாள் திருவிழா தான். இந்த கொடியேற்றத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிட்டு. கொடியேற்றம் முடிஞ்சு 1 மணி நேரம் நாங்கள் நின்றுகிட்டே இருக்கோம். கூட்டம் எங்களுக்கு போக முடியல. அப்படி மாதாவை நம்பினவங்க ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. பனிமய மாதானாலே தூத்துக்குடிக்கு ஒரு ஸ்பெஷல். தேங்க்யூ. இன்னைக்கு பரிசுத்த பனிமய மாதா உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி பரிசுத்த பனிமய மாதா திருவிழாவின் முதல் நாள் சிறப்பாக அருமையாக இன்னைக்கு கொடியேற்ற நாள் நடைபெற்றிருக்கு. இந்த கொடியேற்ற நாளில் ஏகப்பட்ட மக்கள், ஏராளமான பக்தர்கள், வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் இருந்தெல்லாம் எக்கச்சக்கமான மக்கள் வந்து இந்த திருவிழாவை இந்த கொடியேற்ற நாளை அரங்கேற்றிருக்கிறாங்க, வருகை தந்து சிறப்பித்திருக்கிறாங்க. அத்தனை மக்களுக்கும் மாதாவுடைய அருளாசிரியர் கிடைக்கணும். இன்னும் 11 நாள் இந்த திருவிழா வந்து வெகு விமர்சையாக நடைபெறும். அதுலேயும் எல்லா மக்களும், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுமே வந்து இந்த மாதாவுடைய அருளாசிரியரை பெற்று செல்லணும். உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தூத்துக்குடி திரேஸ்புரத்துல தான் இருக்குதேன். அங்க இருந்து கொடியேற்றம் பாக்குறதுக்காக வந்தோம். ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இது 2வது வருஷம் பார்க்கேன். போன வருஷம் வந்தேன். இந்த வருஷமும் என்னோட ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். இந்த வருஷமும் பார்த்தோம். ரொம்ப சீக்கிரமே வந்து இடம் பிடிச்சி இருந்து பார்க்கும். கூட்டம் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நம்மளும் கரெக்டான இடத்துக்கு போயிருன்னு சொல்லி சீக்கிரமா வந்ததுனால நல்லா பார்த்தோம். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நிறைவா இருக்குது. நான் இப்போ வந்து சிலுவ கோயில் பக்கத்தில் இருக்கேன். என் பேர் ரஜிலா. இந்த வருஷம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மக்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். நல்ல கூட்டம் இருக்கு. மாதாட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. மாதாட்ட நான் வருவேன், எனக்கு கேட்காமலே எல்லா காரியங்களையும் மாதா எனக்கு தருவாங்க. தூய பனிமய மாதா ஆலயத்தினுடைய 444வது ஆண்டு விழா கொடியேற்றத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கோயில் வந்து ஒரு பெரிய புண்ணியஸ்தலம், பசலிகா கோயில். அதனால் நாங்கள் விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த கோயிலுக்கு கொடியேற்றம், திருநாள், தங்கத்தேர் திருவிழா எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். என் குடும்பத்தோட எல்லா மக்களுக்கும் கேட்டவரம் கொடுக்கின்ற ஒரு புனிதமான மாதா தூய பனிமய மாதா. இந்த கோயிலுக்கு வருஷந்தோறும் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. வருஷந்தோறும் நேர்த்திக்கு பால், பழம், மற்ற பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் வாங்கி மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு நல்ல முறையில் திருநாளை பார்த்து சிறப்பாக கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த கோயிலுக்கு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அன்னையின் அருள் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்று மாதாவை வேண்டிக் கொள்கிறோம். தூத்துக்குடியில் வந்து பனிமய மாதா கோயில் திருவிழா வந்து 444வது ஆண்டு திருவிழா வந்து கொடியேற்றத்தோடு இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் வந்து நேர்த்தி கடனை வந்து பால், பழங்கள், ஊதா நிற ஆடைகள் அணிந்து மாதாக்களை நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. தூத்துக்குடினாலே பனிமய மாதா கோயில் திருவிழா தான் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறது. இந்த 10 நாளும் வெகு சிறப்பாக வந்து நம்ம மாதா கோயில் திருவிழா வந்து திருப்பலிகள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் பால், பழங்கள்லாம் கொடுப்பாங்க. தூத்துக்குடியில் வந்து ரொம்ப ஆர்வமாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 10வது நாள் சிறப்பு வந்து இன்னும் அதிகமான மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. தேங்க்யூ.